ராவிலை இதுதான். இந்த ராவிலை வரைக்கு ராவிலையை வெட்டுவோம். அதுக்கு பிறகு பாருங்க ராவிலை மீண்டின்னு சொல்லி தோண்டின் வெங்காயம் இதைத்தான் நாங்கள் வச்சுக்கிறோம். இப்போ அதை வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் தூணை போட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். அதோடு அந்த ராவிலையும் போட்டுட்டு நாங்கள் ராவிலை வறுத்து எடுத்துட்டோம். ராவிலை ரெடி, சட்டியை மாற்றி எடுப்போம். வணக்கம் நண்பர்களே, வாங்கோ. இது ராவ்காயின் இலை தான். இதில் நாங்கள் ஒரு வரை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். அதை வடிவாக கழுவி வச்சிருக்கு. இப்போ நாங்கள் அதை நரம்பை வெட்டி போட்டு இப்போ நாங்கள் இதை வெட்டுவோம். பாருங்கள், இலையில் இருக்கிற நரம்புகளை வெட்டி எடுத்துட்டு இதை சுருட்டிட்டு ரெண்டாக வெட்டிட்டு நான் இதை இனி பாருங்கள் இப்படி தான் ரெண்டாக வெட்டுறது. வெட்டிட்டு இனி சின்ன சின்னனா வெட்டி எடுக்க போகிறோம். வரைக்கு வெட்டுற போல் வெட்டணும். இப்படி ரவுண்டாக வெட்டிட்டு திரும்பவும் அதை நாங்கள் மற்ற பாட்டுக்கு வெட்டுவோம். அப்போ தான் சின்ன சின்னதாக வரும். எல்லாவும் நீட்டாக பெரிய இலை போல் இருக்கும். இதையும் நாங்கள் வெட்டிட்டு இனி நாங்கள் அதை எடுத்து பாருங்கள் இப்படித்தான் வெட்டி இருக்கணும். இதை நாங்கள் இனி ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்போம். இதுக்குள்ளே போட்டுட்டு இனி நாங்கள் எல்லாத்தையும் இதே போல் வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்து இந்த சட்டிக்குள்ளே போட்டு வைப்போம். இப்போ பாருங்கள், இது அந்த இலை. அடுத்தது வெங்காயம், இது தோணுன்னு சொல்லி மீண்டின் அதுவும் எடுத்து வச்சுக்கிறோம். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வறுக்க போகிறோம். வாங்க இப்படி வறுக்கிறோன்னு சொல்லி இப்போ போய் நாங்கள் பார்ப்போம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதுக்கு நாங்கள் கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு போட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதையும் போட்டு நாங்கள் ரெண்டையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்குள்ளே வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம். இதுக்குள்ளே தேவைப்பட்ட நாங்கள் செத்த மிளகாயும் உரைப்புக்கு சேர்க்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ தோனையும் அதுக்குள்ளே போட்டுட்டு, அதாவது மீண்டினையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நச்சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நாங்கள் வடிவாக இனி கொஞ்சம் உப்பையும் போட்டு எல்லா கலவையும் சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டுக்கும். அப்போ தான் ஓகே ஆகும். இதுக்குள்ளே நாங்கள் இனி இந்த மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வெட்டி வச்ச இலையையும் போட போகிறோம். நாங்கள் முன்கூட்டி போடலை, இப்போ தான் நாங்கள் அந்த இலையை போடுறோம். இல்லை சாதுவாக வறுபட்டால் காணும். அதையும் போட்டு வடிவாக வறுத்தெடுப்போம். பாருங்கள், நல்லா வறுத்தெடுக்கணும். இலையும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டுப்படாமல் நாங்கள் வறுத்து எடுத்துட்டோமேனி இது நாங்கள் சட்டியையும் மாற்றி எடுப்போம். இப்போ நாங்கள் அதை சட்டிக்குள்ளே மாற்றிட்டு எடுப்போம். எங்களுக்கு ரெடி. இப்போ நாங்கள் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டோம். இது எங்களுடைய இரவு சாப்பாடு. உரைப்பு இல்லாமல் சமைச்சதை காட்டுறேன். உரைப்பாக மீன் குழம்பு வச்சதை அதை காட்டையில் உங்களுக்கு. இதில் புட்டு சமைச்சு வச்சுக்கிறோம். மீனும் போட்டு ஒரு வரை. இது ஒரு பூசணிக்காய் கறி. இதுதான் எங்களுடைய சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.